இயேசுவின் நாமத்தினால் உங்களுக்கு என் அன்பின் நல்வாழ்த்துக்கள். இந்த நாளில் இந்த வேளையில் கர்த்தர் நம்மோடு கூட உத்தமம் என்ற தலைப்பின் மூலமாய் கர்த்தர் நம்மோடு கூட இடைப்பட்டு கொண்டிருப்பதனால நம்ம கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். இந்த நாளில் கூட ஒருவரை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அவர் எப்படி உத்தமமாக இருந்தாருன்னு சொல்லி பார்க்கும் பொழுது அப்படி என்ன வசனம் இருக்கான்னு சொல்லி பார்க்கும் பொழுது ரூத்து 3ஆம் அதிகாரம் 10வது வசனம். ரூத்து 3ஆம் அதிகாரம் 10வது வசனத்தில் போவாஸ் இப்படியாக சொல்கிறத பார்க்க முடிகிறது. ரூத்தை பார்த்து சொல்கிறாரு, நீ கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படுவாயாக, நீ தரித்திரமும் ஐஸ்வர்யங்களுமான வாலிபர்களின் பிறகே போகாததினால் உன் முந்தின நற்குணத்தை பார்க்கிலும் உன் பிந்தின நற்குணமும் உத்தமமாக இருக்கிறது. அல்லேலூயா! எவ்வளோ ஒரு அழகான ஒரு வார்த்தை இல்லை? ரூத்தை பார்த்து போவாசு சொல்கிற வார்த்தை, நீ கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவள், அதனால் நீ தரித்திரம் ஐஸ்வர்யனும் கூட நீ பின் போகாதபடினால், அதனால் இது என்னன்னு சொல்லி பார்க்க போனால், உன் வாலிபர்களின் பிறகே போகாததினால் உன் முந்தின நற்குணத்தை பார்க்கிலும் உன்னுடைய முந்தின நற்குணத்தை பார்க்கிலும் பிந்தின நற்குணமே உத்தமமாக இருந்தது. பாருங்கள், அவங்க எவ்வளோ உத்தமமாக இருந்திருக்கிறாங்க சொல்லிட்டு பார்க்கும் பொழுது அழகாக இந்த வார்த்தை சொல்கிறத பார்க்க முடியுது. நம்ம கூட இந்த நாளில் நம்ம இருக்கிற இடத்துல நம்ம முந்தின நற்குணத்தை காட்டிலும் பிந்தின நற்குணம் உத்தமமாக நம்ம காணப்படணும். நம்ம வாழ்கிற வாழ்க்கையில் இருக்கிற இடத்துல நம்ம பார்க்குறவங்க நம்ம பார்வையில் நம்ம எப்படி இருக்கணும்? பிந்தின நற்குணம் உத்தமமாய் காணப்படணும். அப்படியாய் கர்த்தருக்கு நம்ம வாழ பழகிக்கொள்ளணும். கர்த்தரோடு நம்ம ஐக்கியமாக இருப்பதை அநேகர் அறிந்து கொள்ள உத்தமமாய் நம்ம வாழ பழகி கொள்ளுவோம். கர்த்தர் தாமே நம்மளை ஆசீர்வதிப்பாராக. அப்படியே நீங்கள் விசுவாசிங்க. இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவரே, முந்தின நற்குணத்தை காட்டிலும் பிந்தின நற்குணம் உத்தமமாக எங்களை நடத்துங்க ஐயா. அதனால் உங்களுடைய ஆண்டவரை கிருபை எங்களுக்கு தாங்க, அதே போல் உங்களுடைய ஆசீர்வாதங்கள் எங்களுக்கு தாங்க. ஆண்டவரை நாங்கள் நடந்து போகையில் வருகையில் நாங்கள் சாட்சியாக வாழ கிருபை செய்யுங்க ஐயா. இந்த நாளில் எங்களோடு கூட இடைப்படுகிறதுக்காக உமக்கு நன்றி. பெரிய காரியங்களை செய்து மாற்றத்தை உண்டாக்கும் இயேசுவின் நாமத்தினாலே ஆமென். அப்படியா இந்த ஜீசஸ் பிளெஸிங் வேல்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா தயவு செஞ்சு லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப்